சாணக்கியத்தனமாக 175 சீட்டு திமுக நிற்கிறத மக்கள் நீதி மைய தொண்டர்களுக்கு நேற்று நடந்தது ஒரு ஷாக். கமல் சாரோட ஃபெயிலியர். கூட்டணி தர்மம் அப்படின்னா அங்கீகாரமே கேள்விக்குறியா இருக்கிற கட்சிக்கு முதல்வரோட இந்த நடவடிக்கை இந்த கூட்டணியில நிறைய சலசலப்பு பிரச்சனை. இவர் என்ன தெரியும் எங்க கட்சியை பத்தி? மான மரியாதையை காப்பாத்திருக்காரு இங்க திரும்ப. ஏடாகுடமான தொகுதியை தான் கொடுத்துருக்கிற மாதிரி தகவல். தாமரெல்லாம் அதிகமாக நிற்கக்கூடாது, இது தமிழ்நாடு. அது திராவிட கட்சிகளோட பலவீனம். என்ன குறை இந்த கட்சிக்கிட்ட? அதுக்கு ஏன் சீட்டு இல்லை? தமிழக தேர்தல் அரசியல் களத்தின் ஒவ்வொரு நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதித்து வரக்கூடிய நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்று இரவுல இருந்து ஒரு விஷயம் உறுத்திட்டே இருந்தது சார். திமுக கூட்டணி அந்த தொகுதி பங்குகள் பற்றி வந்த செய்தி அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி ஒரு ஆட்சி நடிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. 2 இடதுசாரிகளையும் 10லே முடிச்சிட்டாங்க. சிபிஐக்கு மொத்தமாகவே 10 தான், விசிகாக்கு 8 அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்தா மக்கள் நீதி மையம் தேர்தலை புறக்கணிப்பு அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. 3% வாக்கு வங்கி வச்சிருந்த மக்கள் நீதி மையம் தேர்தல் புறக்கணிப்பு, ஒரு சீட்டும் இல்லை. ரெண்டாவது அவங்களுக்கு ப்ரெஷர் உதயசூரியன் சின்னத்தை நிற்க சொன்னதுனால அவங்க புறக்கணிப்பு அப்படிங்கிறது மாதிரி போயிருக்காங்க. தேமுதிகவுக்கு <0.5 அப்படி வந்ததும் அவங்களுக்கு 10 சீட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. விசிகா க்ரோத்தில் இருக்குது கட்சி. இந்த லாஸ்ட் இந்த 7-8 வருஷமாக க்ரோத்தில் இருக்குது, ரெகக்னேஷன் ஆகிருக்காங்க. பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக திமுக எப்படி இந்த விஷயத்தை பிளான் பண்ணியிருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ முதல்ல நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் எனக்கு நேற்று நைட்டில் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த புள்ளியிலேருந்து பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கூட நேற்று ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இது பிரேக்கிங் நியூஸாக அப்போ வந்துட்டு பேசுகிறத நிறுத்திட்டு போட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியமோ இல்லை ஒரு அதிர்ச்சி. ஆச்சரியம் இல்லை, அதிர்ச்சி. அதே அதிர்ச்சி எனக்கு. அப்போ அதை நம்ம கருத்தை சொல்லி பேசும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது என்ன தப்பு, இது அவங்களுக்கு தெரியாதா, இல்லை உங்களுக்கு என்ன தெரியும் டிஎம்டிகேவை பற்றி, இப்படிலாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு அருவருப்பாக இல்லையா அப்படின்னு ஆபாச வார்த்தைகள் அது இதெல்லாம் போடுறாங்க. அவ்வளோ ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, உங்களுக்கு சீட்டு 10 சீட்டு கிடச்சிச்சு, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், எதுக்கு பதறீங்க? அவங்க சந்தோஷமா இல்லையே, நாங்கள் கேட்டது வேற ஒன்று, இதே நாங்கள் தியாகம் பண்ணி இந்த இடத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு. தியாகன்ற வார்த்தை திமுக காரங்க சொல்கிறாங்க. அந்த தொகுதியில் யார் யாருக்கு சீட்டு கிடைக்காம போகுதுன்னா அது கரெக்டுங்க சார். அடிப்படையில் பத்திரிகையாளர்கள் ஒரு 60 விழுக்காடு இல்லை 70 விழுக்காடு பார்த்திங்கன்னா இடதுசாரி சிந்தனைகள் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட்டு தாட் ப்ராசஸ் இருக்கும். அது என்ன கம்யூனிஸ்ட்டு தாட் ப்ராசஸ்னால் அதுக்கு பேர் தான் கம்யூனிஸ்ட்டு. அது என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கேள்வி கேட்குறது, தொழிலாளி பிரச்சனை, ஏழைப்பாழைகள், நடுத்தர வர்க்கங்கள், பண வசதிகள் கம்மியாக இருக்கிறவங்களோட தேவைகள், பிரச்சனைகள், இதை பேசுறது தான் ஒரு பத்திரிகை தன்மை. அதே தன்மை தான் இந்த லெஃப்ட் சிபிஎம் சிபிஐக்கும் இருக்கும். அப்போ ஒரு பத்திரிகையாளருக்கு அதை பார்த்தோன்னே ஏன் ஷாக் ஆகுது, என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த கட்சி ஏழை கட்சி. அந்த கட்சியில் யாரும் பணக்காரங்க இல்லை, யாரும் ஊழல்வாதி இல்லை, யாரும் கொள்ளையடிக்கலை, யாரும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் இல்லை. அந்த கட்சிக்கு ஏன் 5 சீட்டு? அந்த கட்சிக்கு ஏன் மக்கள் பிரச்சனை பேசலையா? இல்லை கூட்டணியில் உங்களுக்கு என்னங்கன்னா உறவாடி உங்களுக்கு எடுத்தாங்களா? இல்லை பாரதிய ஜனதா கட்சி அவங்க எதிர்க்கலையா? இல்லை பிரதமர் மோடி எதிர்த்து அவங்க அரசியல் பண்ணலையா? என்ன குறை அந்த கட்சிக்கிட்ட? அதுக்கு ஏன் சீட்டு இல்லை? சரி, ரைட்டு, அவங்களால வாக்கு வங்கி அரசியலில் தேர்தலில் பெருசாக செலவு செய்ய முடியாது, அவங்க தோற்றுருவாங்க அப்படின்னா நீங்கள் 5 வருஷம் இருந்தீங்க இல்லையா ஆட்சியில்? அப்போது உங்களுக்கு பணபலம் படபலம் எல்லாமே இருக்குல்ல. அந்த பணபலம் படபலத்தை வச்சு அந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு ஒரு 2 சீட்டு கொடுத்து அந்த 2 சீட்டை நீங்கள் தேர்தல் வேறு பார்த்து அவங்கள ஜெயிக்க வைக்கலாம் இல்லையா? அப்போது ஒரு கூட்டணி தர்மம் அப்படின்னா எல்லாரையும் கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறது தானே. நேற்று வரலாம் இருந்தவங்கள நட்டாத்தில் விட்டுட்டு அவங்க என்ன ஏது போகிறாங்கன்னு தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி விசிகா வளர்ந்து வர கட்சி, அவங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அங்கீகாரமே கேள்விக்குறியாக இருக்கிற கட்சிக்கு 10 சீட்டு. அங்கீகாரம் வாங்கி
எங்களுக்கு வந்து தனி தொகுதி ஒண்டி கொடுக்காதீங்க, எங்களுக்கு சரிசமாக பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்குற ஒரு கட்சியை நீங்கள் வந்து 8 சீட்டில் சுருக்கியிருக்கீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட காழ்ப்புணர்ச்சின்னு கூட பார்க்கலாம். அதாவது முதல்வர் வந்து ஒரு விஷயம் சாணக்கியத்தனமாக 175 சீட்டு திமுக நிற்கிறத உறுதி செஞ்சுருக்கார். அந்த விஷயத்தில் அவர் உள்ளபடியே பாராட்டணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும் சிபிஎம்முக்கு கம்மியாக கொடுத்த சீட்டு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கூலி தொழிலாளிக்கும் ஒவ்வொரு நாள் சம்பளம், மாத சம்பளம், வார சம்பளம் வாங்குகிற ஒவ்வொரு கூலி வாங்குறவங்களுக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் மறுக்கப்படும். அதை கேட்குறதுக்கு ஆள் குறைவாக இருக்கும். விவசாயிகள் பிரச்சனை அப்படின்னா அதை பேசுகிறது சிபிஐ. இப்போ விவசாயிகளுக்கு நாட்டில் யார் ஆட்சியில் இருந்தாலும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்க கேள்வி கேட்பாங்க. அந்த கட்சிக்கு வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நிறைய சீட்டு கொடுக்காதது அவங்களால பேச முடியாது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ விசிகா போன்ற கட்சிகள் நாட்டுக்கு தேவை. இந்த கட்சியில் தப்பு பண்ணுறாங்க, கட்டப்பஞ்சு பண்ணுறாங்கன்னா அதை சரி செய்யணும். அதுதான் அது பார்வையாக இருக்குமே தவிர்த்து அந்த கட்சியை வந்து குறைச்சி மதிப்பிட்டு அவங்களுக்கு சீட்டை கொடுக்காம பண்ணுறதுன்றது சரி கிடையாது. பட் அட் வாட் காஸ்ட்? அட் த காஸ்ட் ஆஃப் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அவங்க இந்த ஒரு மாதத்தில் என்ன அரசியல் உங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க? இல்லை அவங்க என்னைக்கு பிரதமரையோ இல்லை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து அரசியல் பேசுகிறாங்க? இந்த ஒரு மாதம் கிடையாது சார், இந்த 5 வருஷத்துலேயே கேட்குறேன். இந்த 5 வருஷத்துலேயே வந்து அவங்களோட பாலிடிக்ஸ்ங்கிறது கேள்விக்குரியதாக இருக்குது. என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது கேள்விக்குரியதாக இருக்குது. மக்கள் தான் வந்து சாட்சி. மக்கள் ஒரு கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு கொடுக்குறாங்களோ அந்த கட்சிக்கு அதற்கு நிகராக சீட்டு கொடுத்தா அது வந்து ஒரு நல்ல புத்திசாலித்தனமான தலைமை, அது கரெக்டான ஒரு முடிவு. அப்படி பார்க்கும்போது அந்த தலைமையாக இந்த தொகுதி பங்கீடில் எடப்பாடி பழனிசாமி முந்தி விட்டார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன காரணம்னா, ஜிகே வாசன் அவர்களுக்கு சீட்டு அதிகமாக கொடுக்க முடியாதுன்னு ஒரு பிரச்சனை. அப்புறம் 5 சீட்டில் வந்து நிற்கிது. அவர் 6 சீட்டு கேட்டவர் 8 சீட்டு எதுவும் கேட்டிருக்காரு. இல்லை, இவங்க வந்து 40 சீட்டு வேணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. யார்? பாஜக. அதாவது ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு சீட்டு. பாராளுமன்ற தொகுதிக்கு சீட்டு கொடுக்கலாம், ஆனால் அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே பாராளுமன்ற தொகுதியில் இப்போ நீங்கள் 2 சீட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 27 சீட்டை அதை குறைக்கிறாங்க. திருப்பரங்குன்ற சீட்டு எங்களுக்கு கொடுத்தே ஆகணும், எங்களுக்கு திருப்பரங்குன்றம் வேணும். முருகர் கோயிலுக்கு அங்கே பிரச்சனையாச்சு, நாங்கள் தான் வழக்கு போட்டோம், நாங்கள் அது எங்களுக்கு வந்திருக்கு, நாங்கள் அது திருப்பரங்குன்றத்துக்கு அதிமுகவுக்கு ஆள் இருக்குது. அவர் பேர் ராஜன் செல்லப்பா, அதிமுகவோட மாவட்ட செயலர். அவர் தான் நிற்பார். அது பேச்சே இடம் இல்லை. என் மாவட்ட செயலர் சீட்டெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ அது மாதிரி வந்து ஒரு சில தொகுதிகள் வந்து கேட்கும்போது இல்லை 27 ரைட்டு, அதில் நாங்கள் ஒரு சிலது கொடுப்போம், அதை வாங்கிக்கோங்க. அப்போ இஸ் ப்ரூவிங் ஹிம்செல்ஃப். இல்லை, அதாவது தேர்தலில் தோல்வியை வைத்தே பேசிட்டு இதை யாருமே பார்க்காம, இதை யாருமே நோட் பண்ணாமல் போகிறாங்க. அதுவும் வசதியாக போகிறாங்க. ஒரு சைடு இது. இதே காலகட்டத்தில் மக்கள் நீதி மையம் இந்த எபிசோட்லேயே ரொம்ப மோசமான ஒரு முடிவு எடுத்ததாகட்டும், இல்லை தனக்கு அரசியல்ன்றது என்னங்க, இன்னும் சக அரசியல்வாதிக்கிட்ட பேசி உங்களோட உரிமையை கூட நிலைநாட்ட முடியல அப்படின்னா சொந்த மக்கள் நீதி மையத்தை இன்னைக்கு திமுக கிட்ட காப்பாற்ற முடியல. இதுதான் கமல் சாரோட ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியரை மறைக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய என்னமோ வார்த்தை, பெரிய ஒரு பாதிப்பு வந்திருக்குது, பெரிய பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை இப்போ தமிழ்நாட்டில்? ஊழலை சொல்கிறீங்களா, இல்லை லஞ்ச லாவண்யம் சொல்கிறீங்களா, இல்லை டெய்லி ஒரு பாலியல் சீண்டலில் ஒரு பெண் பாதிக்கப்படுறல அதை சொல்கிறீங்களா, இல்லை வந்து கருப்பு பணம் நிறைய பேர் வச்சுருக்கிறாங்களா அதை சொல்கிறீங்களா? எதை சொல்கிறீங்க? எடு பாஜகன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையே சொல்லி பூரா கூட்டணி கட்சிக்காரர்களும் ஒரு முதல்வர் பண்ணுறது தப்புங்க, திமுக தலைவர் எங்களுக்கு துரோகம் பண்ணுறார், அதை சொல்கிறது கூட தைரியம் இல்லைன்னா நீங்களாம் எப்படி மக்கள் பிரச்சனையை பேசுவீங்க? நான் தான் கேட்குறேன் கேள்வி. மக்கள் நீதி மையம் தொண்டர்களுக்கு கமல் அவர்கள் நேற்று அநீதி பண்ணியிருக்கார். சொந்த உரிமை இப்போ திருமாவளவன் காலர் தூக்கி விட்டு சொல்லலாம்ப்பா, கொடுக்க மாட்டேன்னாங்க, 8 சீட்டு வாங்கிட்டேன், இவ்வளோ தான் என்னால் முடிஞ்சதுன்னும் போது ரவிக்குமார் அவர்களோ இல்லை மற்ற சிந்தனை செல்வன் அவர்களோ இல்லை அங்கே இருக்கிறவங்க ஒரு ஆளூர் ஷானவாசா, சரி நான் பரவாயில்லண்ணே, நம்ம சக்திக்கு இது வந்தது, நீங்கள் யார் யாருக்கு பார்த்து சீட்டு கொடுக்குறீங்களோன்னு ஒன்றா போயிடுவார். திரும்ப வந்து கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது கௌரவமாக போவார். ஏன்னா விசிகான்றது வேறு, அம்மா ஒன்று, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எல்லாரும் ஒரு கொள்கையில் ஒன்றா வரீங்க. ஆனால் வயிறு வாய் வேறு தானே. விசிகா தொண்டர்களுக்கு, விசிகாவில் இருக்கிறவங்களுக்கு எம்எல்ஏ ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்குல்ல. அப்போ சொந்த கட்சிக்காரனோட தேவைகளை காப்பாற்றி மான மரியாதையை காப்பாற்றிருக்காரு இங்கே திருமா. அது பொருள் தானே. சிபிஎம் போராடினாங்க, கஷ்டப்பட்டாங்க, 3 வாட்டி 4 வாட்டி போனாங்க,
டீ சாப்பிட்டாங்க, மிச்சர் சாப்பிட்டாங்க, போனாங்க, வந்தாங்க. பட் என்ன பிரச்சனை, நாங்கள் சிபிஐ வந்து முன்னாடியே கையெழுத்து போட்டதுனால முதல்வர் வந்து அதை வெற்றிகரமாக வந்து பேசி கீசி சிபிஐக்கு 5 சிபிஎம்க்கு 5 முடிச்சிட்டார். அந்த விஷயத்தில் அடுத்து தன்னோட சொந்த கட்சிகளுக்கு எதுவுமே பேச முடியாமல் போனது யார் அப்படின்னு பார்த்தா வைகோ. 6 சீட்டு தோத்த தமிழ் மாநில காங்கிரஸ் 5 சீட்டு வாங்கிச்சு. அது எடப்பாடி பழனிசாமிக்கு இது சிக்கல். அந்த அந்த 6 தொகுதியில் அவருக்கு ஒரு 3 கொடுத்துட்டு 3 திருப்பி ரெட்டலைக்கு கொடுத்துருந்தா அதில் 1 ஜெயிக்கும். குறைஞ்சபட்சம் நேரம் நல்லா இருந்தால் 2 ஜெயிக்கும் மினிமம் நான் சொல்கிறது. ஆனால் ஒன்று எல்லாம் நிறைய ஏடாகுடமான தொகுதியை தான் கொடுத்துருக்குற மாதிரி தகவல். எல்லாம் அமைச்சர் தொகுதியாக தூக்கி தமிழ் 5 தானே இந்த வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அது உத்தேச பட்டியல் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒட்டன்சத்திரம் அமைச்சர்து, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராணிப்பேட்டை காந்தி அது அமைச்சர் தொகுதி, அது மாதிரி அமைச்சர் தொகுதியாக கொடுக்குறாங்க போல். அப்போ அது வெற்றி வாய்ப்பு அங்கே சிக்கல். இப்போ இது வருவோம். இப்போ திருப்பி தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து வந்துட்டு இந்த சைடு வரும்போது பார்த்தா மக்கள் நீதி மையத்துக்கு கடைசியாக 2 சீட்டு, 8 சீட்டில் ஆரம்பித்து 2 சீட்டு, அதுவும் வந்து உதயசூரியன் டென்ஷன் ஆகி அவரால் பேச முடியலையா என்னன்னு தெரில. அப்புறம் வெளியில் வந்துட்டுப்பேன். அது கிட்டத்தட்ட என்னென்னா நம்ம தேவர் மகன் பார்த்துருப்பீங்க, கோவமாக கத்தி எடுத்து எல்லாரையும் இது பண்ணிவிட்டு அப்புறமா போய் படிங்க, அழுங்கடா, என்னால் முடியல, இனிமேல் போய் படிங்கடா, பள்ளிக்கூடம் போங்கடா, விவசாயம் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதேமாரி அப்புறம் கடைசியாக வந்து ரயில் ஏறி ஜெயிலுக்கு போகும்போது கும்பிடு போட்டு போவார். அதே மாதிரி இன்றைக்கி வந்து மக்கள் நீதி மையத்துக்கு கும்பிடு போட்டுக்கிறார். இதுக்கு எதுக்கு அரசியலுக்கு வருவான ரிமோட் எடுத்து உடைப்பான, போட்டு செய்வேன், ஆனால் போட்டு வள்ளத்தை செஞ்சுட்டு நான் வந்து கடற்கரையிலே வச்சு இப்படி வேடிக்கை பார்ப்பேன். வல்லம் வந்து கப்பல் வந்து கடலுக்கு போகாது. ஏன்னா கடலில் வந்து இப்போ பெரிய ஆபத்து நடக்குது. இந்த ஆபத்தை தடுப்பதற்காக கடற்கரையிலேயே அப்படியே வச்சு கப்பலை பாதுகாப்பேன். அப்படி தானே இருக்குது நீங்கள் பண்ண வேலை. சரி, எதுக்கு அப்போ முன்னாடி போனீங்க, ஆளை விட்டு அமிச்சிங்க, தீர்மானம் எதுக்கு போட்டிங்க, டார்ச் லைட்டில் தான் நிற்போன்னு. அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, சார் அரசியலில் வந்து நீ யார் வேணால் ஜெயிக்கட்டும், யார் வேணால் தோக்கட்டும், யார் வேணால் முதல்வர், யார் வேணால் எதிர்கட்சி தலைவர், அது மக்கள் கையில் இருக்குது. ஆனால் ஒரு தைரியம், ஒரு ஸ்திரத்தன்மை வந்து ரொம்ப முக்கியம். விஜய்கிட்ட இருக்கிற அதே பிரச்சனை கமல் இன்னைக்கு கண்ணாடி முன்னாடி காட்டிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி கமலுக்கு என்னெல்லாம் நடக்குதோ இதே பஞ்சாயத்து பிரச்சனை நாளைக்கு விஜய்க்கும் நடக்கும். ஏன் அப்படின்னா ஒரு நடிகர் அரசியல் நடத்துறதுக்கும் ஒரு அரசியல்வாதி அரசியல் நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நாளைக்கு ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் போய் படத்தில் நடிகராக மாறினா ஜனங்க ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நடிக்கலாம். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி இப்போ 10 கோடி ரூபாயில் படம்பா, நான் தான்ப்பா இது, நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டுன்னு வரேன்ப்பா, 1000ல் ஒருவன் சாங் மாதிரி ஒரு ரீமிக்ஸ்னா அதுக்கும் ப்ரொடியூசர் 4 பேர் வந்து டைரக்டர், ஆனால் என்ன ஷாட்டு போங்க அருமை அப்பா, அப்படியே தலைவரை பார்த்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சைடு ஸ்டாலின், நான் வந்து கலைஞர் மாதிரியே சிந்திக்கிற மாதிரியும் ஒரு சில ஸ்டண்ட் வந்து புருஷ்லியை காப்பி பண்ணுற மாதிரி நான் வைக்கிறேன், இங்கே தமிழ் இங்கே வந்து ஒரு பயங்கர ஆக்ஷன் த்ரில்லர் 2 கலந்த மாதிரி ஒரு படம்னோன்னா இது எதுக்கு வெளியில் நம்மளே இதை ப்ரொடியூஸ் பண்ணி தயார் பண்ணுவேன், நம்மக்கிட்டே ஆளுங்க இருக்கிறாங்களே, அனிருத்தை கூப்பிடு, அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடு. இப்போ எப்படி நாங்கள் படம் எடுக்கிற ஒண்டி பாருங்கள், அதுக்கும் 4 பேர் வந்து தளபதி அந்த அப்படியே கலைஞரை நிறுத்தினாருங்க. இந்த சத்தம்லாம் வந்து அப்படின்றது ஜாக்கி ஜான் மாதிரி இருந்ததுங்க. இப்படி 4 பேர் பேசுவாங்க, ரைட்டா? ஆனால் அந்த படம் ஓடுமா? மக்கள் என்ன பண்ணுவாங்க, மீம்ஸ் ஆகிடுவாங்க. படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு 2 பேரும் மீம்ஸ். ஆனால் அரசியல்னு வரும்போது ஒண்டி கமல் ஒரு பெரிய ஸ்டார், மாற்றத்தை கொடுத்துருவாரு, முன்னேற்றம் கொடுத்துருவாரு, விஜயகாந்த் பிச்சு எடுத்துருவாரு, அதை பண்ணிவிடுவார், இதை பண்ணிவிடுவார். அதுக்கப்புறமா வந்து இப்போ விஜய் சார், இதில் விஜயகாந்த் சாரை நான் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கல. ஏன் அப்படின்னா அவருக்கு வயது ஒத்துழைக்கலை, உடம்பு சரியாக பார்த்துக்கல, சுற்றி இருந்தவங்க குறிப்பாக அந்நியார் பிரேமலதா விஜயகாந்தோட இடையூறு இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் இல்லாததை சொல்ல. இதற்கு 2 பேர் சாட்சி. அவரோட நெருங்கிய நண்பர்களை நிறைய நேரத்தில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட இடையூறு நிறைய இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து நட்பை வந்து குறைச்சிட்டு வெளியில் வந்தோம்லாம் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. லியாகத் அலி கான் அதில் ஒருத்தர் கூடவே இருந்தவர். அவர் கதை ஆசிரியர் எல்லாமே வந்து அருமையாக எழுதுவது லியாகத் அலி கானோட அந்த சொல்லாடல் ஆகட்டும், நம்பிக்கை நட்சத்திரம். இன்னொன்று இப்ராஹிம் ராவுத்தர். விஜயகாந்த் சார் சக்ஸஸ் ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அவரோட நண்பர்கள். இன்னொன்று அவர் நண்பர்கள் மேலே வச்சு, அதாவது சும்மாலாம் சொக்கத்தங்கம் கிடையாது, உண்மையிலே சொக்கத்தங்கம் விஜயகாந்த். ஆனால் அரசியலில் அவர் தோக்கடிச்சிட்டாங்க, இல்லை தோற்று போயிட்டார். இல்லை இப்போ கூட சொல்லுவாங்க, பாவி உன்ன மாதிரி பத்திரிகையாளர் தான்டா அன்றைக்கும் குறை சொன்னீங்க. ஐயா, எங்கள் வேலை அது. ஆனாப்பட்ட எம்ஜிஆரையும் விமர்சனம் பண்ணோம், ஆனாப்பட்ட கலைஞரையும் விமர்சனம் பண்ணோம், ஆனாப்பட்ட ஜெயலலிதாவை விமர்சனம் பண்ணோம். யாரை விட்டு வச்சோம்? எங்கள் வேலை அது. அப்போ அந்த நாட்டில் அரசியல்வாதி எதுவுமே பேசக்கூடாது, விமர்சனமே பண்ணணும், அது ஜனநாயகமே கிடையாது. அவங்க வேலையை செய்யணும். அப்போது விஜயகாந்த் அவர்கள் ஓகே, எதிர்கட்சி தலைவர் வரலாம் வந்தார், கூட்டணி போனார், எதிர்கட்சி தலைவர் வரலாம் வந்தார். அன்றைக்கி சொன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா, இதுக்கப்புறம்
தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு இனிமேல் இறங்கு முகம் தான் சொன்னாங்க. அந்த வார்த்தை இன்னைக்கு நடக்குது. 10 சீட்டு வாங்கினீங்க. யதார்த்தமாக சொல்ல போனால் திமுக கூட்டணியில் இருக்க கட்சி தலைவர்கள் இல்லை கட்சி தலைவர்கள் விட்ருங்க, அவங்க வந்து நீ போய் பார்த்தியா அப்படின்னா என்கிட்ட பேசக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்கள்ல, நான் ஒரு பத்திரிகையாளராக என்னை மதித்து அவங்க மன கஷ்டத்தில் இருக்காங்க. முதல்வரோட இந்த நடவடிக்கை இந்த கூட்டணியில் நிறைய சலசலப்பு பிரச்சனை இருக்குது. சரி எப்பா கோட்டீஸ்வரா, திமுக கூட்டணியில் தான் பிரச்சனையா, அதிமுக எல்லாம் கரெக்டாகுதா அப்படின்னு கேட்பாங்க. அங்கேயும் கரெக்டாக இல்லைங்க. தமிழ் மாநில காங்கிரஸ்க்குலாம் 5 சீட்டு கொடுத்தது யாருக்கும் சந்தோஷம் கிடையாது. எண்ணிக்கையோ ஏதோ ஒன்று. எதுக்கு 5 சீட்டு தாமரையில் போய் நிற்கணும்? தாமரை 27 அதோட முடிச்சிருக்கணும். எதுக்கு 33, எதுக்கு 32? அதுவும் பேசுபொருள். ரெட்டலை எவ்வளோ வேணால் நிற்கட்டும், தாமரைலாம் அதிகமாக நிற்கக்கூடாது, இது தமிழ்நாடு அப்படின்னு அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு அந்த கோவம் இருக்குது. அப்போது எல்லா கட்சியிலையும் பிரச்சனை. இப்போ தேர்தல் வேட்பாளர் அறிவிப்பு வர வர எல்லா கட்சியிலையும் பாருங்கள் குடும்பாவை எரிப்பாங்க. மாவட்ட செயலர் எதிர்த்து, இல்லை அங்கே இருக்கிற அமைச்சரை எதிர்த்து, இல்லை அங்கே இருக்கிற வேற ஒரு தலைவர் எனக்கு சீட்டு கொடுக்கல, நீ நான் தலைவன், அவ்வளோதான். எனக்கு சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறவரெல்லாம் தான் தலைவர். இல்லைன்னா பா இந்த தப்பா நமக்கு சீட்டு இல்லையாம்பா, அப்போ அப்படியே குடும்பவை கொடுத்து. இது அதிகமாக நடக்க போகிறது உங்கள் விஜய் அவர்கள் கட்சியில். ஏனென்றால் இங்கேயாச்சும் 1-2 பேர் தான் கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அங்கே 10 பேர் இருக்கிறாங்க தொகுதிக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சீட்டுன்றது அப்படியே போய் எழுதி சீட்டு எம்எல்ஏ சீட்டு எழுதி கொடுக்குற மாதிரி நம்ம விஜயோட அரசியல கொஞ்சம் தனியாகவே பேசுவோம் சார். அது பேசுவோம். இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த அலைன்ஸ் இப்படி உருவானது, இவ்வளோ பேருக்கு இவ்வளோ சீட்ஸ் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலே வந்து அந்த ஒரு கொள்கை பங்காளியா திமுக வந்து இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு வின்னபிலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு அவங்க எதனால கிடைச்சதுன்னா சென்ட்ரலில் மோடி, அந்த மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுனால தான் தொடர்ச்சியாக வந்து நாடாளுமன்ற தேர்தல், மக்களவைத் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தொடர்ச்சியாக வெற்றியை பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி அந்த ஒரு கொள்கை கூட்டணிக்கு முக்கியமான பார்ட்னர்ஸ் வந்து விசிகா, சிபிஎம், சிபிஐ இவங்க தான், கூடுதலாக காங்கிரஸ். பட் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் புறக்கணிச்சிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம தேமுதிக கொடுக்குறது அப்படிங்கிறது நாளைக்கு அது என்ன விதமான மெசேஜை கொடுக்கும் அப்படிங்கிறத கேள்வி. நாளைக்கு வந்து சட்டமன்றத்தில் இப்போ ஒருவேளை தேமுதிக ஒரு 10 எம்எல்ஏ பெறாங்களோ, சென்ட்ரலில் ஒரு எம்பி இருக்காங்க, பார்லிமெண்ட் ஒரு எம்பி இருக்காங்க, இவங்கெல்லாம் நாளைக்கு பாஜக எதிர்க்கக்கூடிய நிலைப்பாடுன்னு வரும்பொழுது ஒரு பில்லு ஸ்டாலினை கொண்டு வரான்னு வைங்களேன், அப்போ அவங்க நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அதெல்லாம் எப்படி அவங்க சார் அவங்க எல்லாருக்கூடையும் பழகிறவங்க, எல்லாருக்கூடையும் நட்பு பாராட்டுறாங்க. நாளைக்கு வந்து பாராளுமன்றத்தில் வந்துட்டு அவங்க ஒரு நிலைப்பாடு மாற்றிக்கணும், இல்லை சட்டமன்றத்தில் ஒரு பில்லுக்கு வந்து அவங்க குரல் எடுத்து கொடுக்கணும்னா அவங்களுக்கு தோன்றதை செஞ்சுட்டு போங்க சார். ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி டக்குன்னு மாறுறவங்க ஏன் டக்குன்னு மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க? இதுவும் நிலைப்பாடு தான், அரசியல் நிலைப்பாடு. பாஜக கூட இருப்பேன், அப்புறம் அதிமுக கூட வருவேன், அப்புறம் திமுக கூட போவேன் அப்படின்றது நிலைப்பாடு. அது டக்குன்னு மாற்றுறவங்க ஏன் ஓட்டு போடுறது? ஒரு மசோதாவை எதிர்க்கிறது வேண்டி மாற மாட்டாங்க. அப்போது விசிகா வந்து இப்போது 12 மணி நேரம் வேலை பார்க்கணும் ஒரு தொழிலாளின்னு ஒரு ஜிஓ எடுத்துகிட்டு வராங்க. கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவங்களே போய் வேலை செய்ய சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் இல்லையா 12 மணி நேரம்? யாரோ ஒரு தொழிலாளி எங்கேயோ பாதிக்கப்படுறான், இது நம்ம ஆட்சியில் கூட இருக்கும்போது இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணி அழுத்தத்தை கொண்டு வந்து கார்பரேட் 1000 சொல்லுவான், வேலை செய்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி மிகப்பெரிய அழுத்தத்தை கொண்டு வந்து அந்த ஜிஓவை வந்து விட்ரா பண்ண வச்சாங்க. விளிம்பு நிலையில் இருக்கிற பப்ளிக் சாலை ஓரத்தில் இருக்கிறாங்க, அவங்கள அப்புறப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த மக்கள் கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ஏதோ ஒரு திராவிட கட்சிக்கு காசு கொடுக்குறவங்க தான் ஓட்டு போடுவாங்க, வேறு விஷயம். ஆனால் அவங்களுக்கு உண்டான பிரச்சனையை பேசினது யார்? கம்யூனிஸ்ட், சிபிஎம் குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களில். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்னு வரும்போது ஒரு விஷயத்தை நம்பி மனப்பூர்வமாக பேசுகிற ஒரு கட்சி வேறு, தேர்தல் நேரத்தில் சீட்டுக்கும் பெட்டிக்கும் மாறுற கட்சியோட நிலைமை வேறு. அதையும் ஒப்பிட முடியாது. நாளைக்கு ரெசார்ட் அரசியல் வந்ததுன்னா ஒருவேளை தொங்கு சட்டமன்றம், அது எனக்கு நம்பிக்கையில் அப்படி வரும்னு, ஒருவேளை வந்ததுனால தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய எம்எல்ஏக்களை பார்த்து பாதுகாப்பாக தான் ரெசார்ட்டில் வைக்கணும். இந்த கோட்டீஸ்வரன் வந்து தப்பாக பேசுகிறாரு, இவர் என்ன தெரியும் எங்கள் கட்சியை பற்றி, இவரெலாம் ஒரு அரசியல் சாயம் போட்டவர், இப்படிலாம் விமர்சனம் பண்ணிக்கோங்க. பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறது, கேப்டன் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் பொழுதே உங்கள் கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து அவருக்கு துரோகம் செஞ்சுட்டு போனாங்க. அவர் இருக்கும்போதே விஜயகாந்துக்கே பண்ணவங்களுக்கு பிரேமலதா விஜயகாந்த் ஏமாத்திரம், நீங்களும் அதை தானே பண்ணீங்க. அப்போ அவர் கேட்பார்ல, நான் பண்ணது துரோகம் கட்சிக்குன்னா நீங்கள் போய் நீ திமுக கூட்டணி வச்சிங்களே இது என்னான்னு கேட்பாங்கல்ல சார். அது ரொம்ப யதார்த்தமான கட்சி, யார் கூட வேணால் சேர்ந்துக்கலாம், யார் எப்படின்னா போகலாம், அப்படி ஒரு கட்சி தான் டிஎம்டிகே. அதுக்குன்னு ஒன்றும் பெரிய கொள்கைலாம் கிடையாது. முதல்வர் வந்து 10 சீட்டு கொடுத்தது வந்து நிறைய பேருக்கு வந்து விமர்சனம், பொதுமக்களுக்குமே அதில் வந்து பிடிக்கல. பொதுமக்களும் பிடிக்கல, உள்ள கட்சியில் நிர்வாகிகளும் அவங்களும் அந்த கட்சியில் நிர்வாகிகள், அதாவது தேசிய அது வந்து ஒரு பேட் சாய்ஸ்.
கூட்டணி எடுத்தது கூட பிரச்சனை கிடையாது. அது விஷயம். அதுவே அவங்க எப்படி உள்ள வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயம். ரெண்டாவது வந்து ஒரு ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது இன்னொரு ஆச்சரியமான விஷயம். இப்போ 10 நம்பருங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, எதை அசஸ் பண்ணி என்ன ஒர்க், என்ன அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கு, என்ன அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டஃப் இருக்கு, என்ன வாக்கு வங்கி இது இருக்கு, எதனால 10 அப்படிங்கிற நம்பர்? அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நேரம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த நேரம் வந்து டிஎம்டிகேக்கு சாதகமாக அமைஞ்சிச்சு. அது ஏன் மோசமாக போச்சு அப்படின்னா, காங்கிரஸ் கொடுத்த தலைவலினாலையும் காங்கிரஸ் கொடுத்த பிரச்சனைனாலையும் ஒரு மாதமாக காங்கிரஸ் தலைவலியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஊடகத்தில் செய்தி ஆகுது. சோடங்கர் என்ன சொல்கிறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி பண்ணுறாரு, தாவேக்கா கூப்பிடுது, விஜய்க்கு 30% வருது, விஜயோட போய் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இதையே உருட்டிகிட்டு இருந்த காலம். இதில் வந்து நிறைய பேர் அதை பேசலை, பெருசாக்கலை. ஒரிஜினலாக கரெக்டாக பேசியிருந்தால் அது பிரச்சனை இன்னும் பெருசாக போயிருக்கும். மீடியாவுமே கொஞ்சமாக தான் பேசிச்சு, அதான் நிறைய பேர் அதை விமர்சனம் பண்ணலை. இப்போ இதே பாஜக அந்த மாதிரி விஷயம்னா, டெல்லிக்கு போனது கர்ச்சிப்பை மூடிக்கினாரு, அப்புறம் ஊழகுமுடு போட்டுன்னு போனார் அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரலாம் ஓடும் விவாதம். அந்த காங்கிரஸ் விஷயமே லைட்டாக கொஞ்சம் தான் பேசினது. அதுக்கே பிரச்சனையாகி போய் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎம்டிகே உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும், சேஃப்டி அப்படின்னு சேஃப்டி பண்ணுறாங்க. போன காங்கிரஸ் எதிரில் போகாமல் என்ன பண்ணாங்க, யூட்டர்ன் போட்டுன்னு வந்துட்டு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்க, அடப்பா இந்த 3 சீட்டுக்கு தான் இவ்வளோ பஞ்சாயத்தா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. பட் அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னென்னா, முதல்வர் வந்து வார்த்தை கொடுத்துட்டார், வாக்கு கொடுத்துட்டார். இன்னொன்று, பிரேமலதா விஜயகாந்த் அவங்களை பொறுத்தவரை நீங்கள் சொன்னதை செய்யலைன்னா அவங்க ஊரெல்லாம் போய் பயங்கரமாக சவுண்ட் விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் அவங்க. ஓகே, சரி எதுக்கு இது சொன்னதை செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு முதல்ல குத்துனாரு அப்படின்னு துரோகம் பண்ணாரு அப்படிங்கிறத இவர் சாப்பாட்டில் விஷம் வச்சிட்டாரு அப்படின்வாங்க. ஓகே, அந்த மாதிரி பேசக்கூடியவங்க. ஏன் என்ன நடந்தது அப்படி அந்த பொறுமைலாம் இருக்காது அவங்கக்கிட்ட. அவங்க இப்போ தான் பார்க்குறோம் பத்திரிகையாளர் எப்படி கையாளுறாங்க, அதுதானே ஒரு யதார்த்தம். அப்போ இது என்ன ஆச்சுன்னா, இந்த காரணத்தினால தான் பெரிய சர்வ வல்லமை படைத்த திராவிட முன்னேற்ற கழகம் கடைசியில் ஒப்பந்தம் டிஎம்டிகே கூட போகுது. அதை பார்த்தீங்கன்னா அந்த சூட்சமாக தெரியும். ஃபர்ஸ்டே எடுத்தவொன்னே 10 சீட்டு இவங்களுக்குன்னு சொன்னால் மற்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ நம்ம வச்சு கூட்டணி கட்சியை ஏமாத்திருக்கீங்க. அந்த தருணம் அது. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் வந்து உங்களை ஏமாற்ற பார்க்குது. காங்கிரஸ் டாஜிங் வேலை பண்ணி தாவேக்காவை காட்டுது. தாவேக்கா அதை விரும்புது. ஆனால் காங்கிரஸ்க்கு அங்கே போகணுன்றது எண்ணம் கிடையாது. மீறி போனால் அது தோற்று போயிடுவோம், விஜயம் தோப்பார் நம்மளும் தோப்போம், ஒன்றுமே தேராதுன்ற அந்த உண்மை தெரியும். ஆனால் விஜய்க்கு அரசியல் தெரியாதனால அப்படி பார்க்குறாரு. இதெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி அண்ணா அறிவாலயம் யூட்டர்ன் வர்றதுக்குள்ளே குறுக்கில் டிஎம்டிகே வந்துச்சு. டிஎம்டிகே வந்துட்டதுனால இப்போது இரண்டாவது பெரிய அங்கீகாரம்னு பார்த்தா டிஎம்டிகே. ஏன்னா அவங்களுக்கு தான் 10 சீட். ஆமாம், 28 கூடவே இருந்து கஷ்டப்பட்டு இப்போ வரப்போகிற ஆட்சி இல்லை திருப்பி வராங்க, அது விட்டுருங்க. 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு விசிகாவோட பங்களிப்பு இருக்கு, சிபிஎம்மோட பங்களிப்பு. அவர்களே சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து 4 ஓட்டு விடுது, அந்த 1 ஓட்டு வந்து விசிகாவோடதுங்கிறது அவரும் சொல்லியிருக்காரு. திரும்பவும் அதை இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, வெறும் வார்த்தையில் சொல்லாமல் கட்சிக்கு பண்ணியிருக்கணும்ல, அதுதானே அரசியல். சரி பண்ணலை, ஓகே. அவர் கட்சிக்கு விசுவாசமாக இருந்துட்டார். யார்? ஸ்டாலின் சார். இப்போ இன்னைக்கு தேதியில் ஸ்டாலின் சார் வந்து திமுகவோட சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர். கூட்டணி அனுசரிச்சுட்டு போனார், கூட்டணிக்கு எல்லாமே செஞ்சார், கூட்டணியை கட்டுக்கோப்பாக வச்சார் அப்படின்ற அந்த பிம்பம் இருக்கு இல்லையா, அது நிதர்சனமான உண்மை அல்ல. ஏன்னா ஒருத்தர் அழுதுகினே டார்ச் லைட்டை கீழே போட்டுட்டு ஏன் சின்ன அதை நான் என்னென்னா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒருத்தருங்க தேர்தலே நான் நிற்கவே இல்லைப்பா, இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு சண்டை வருது, நீங்கள் ஒரு 1/4 கிரவுண்டு வச்சுக்கிறீங்க, நான் ஒரு 1/4 கிரவுண்டு வைக்கிறேன், நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி. நீங்கள் வந்து இல்லை நான் விடமாட்டேன், எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும், எனக்கு வந்து பின்னாடி இருக்குது அப்படி இப்படி நீங்கள் என்னை போட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறீங்க. நானும் கெஞ்சிக்கிறேன், இல்லை அன்பு புரிஞ்சுக்கோங்க, இல்லைப்பா தம்பிப்பா, நான் ஏதோ பார்த்து செய்ப்பா, அண்ணன் பார்க்கணும் நல்லா கேட்குறேன் நான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அண்ணன் முடியாது, நான் தான் அப்பாவுக்கு எல்லாம் உழைச்சேன், நான் தான் பண்ணேன், உனக்குலாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ. இப்படியே பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், ரோட்டில் வந்து நின்றுட்டு மண் வாரி விட்டு போகிறது ஒரு ஸ்டைப்பு. நல்ல வளர்ப்பு என்ன பண்ணோம், கையெடுத்து கும்பிட்டு அண்ணா நீ நல்லா இருண்ணா, எனக்கு வேணாண்ணா, நான் கஷ்டப்பட்டு நான் வேறு எதாவது சம்பாதிச்சிக்கிறேன், நீ உன் புள்ள குட்டியோட நல்லா இரு, நான் ஆனால் உன்னை பற்றி போய் தப்பாக பேச மாட்டானா, உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான்ல, அவன் வந்து உனக்கு எதிரி எனக்கும் எதிரி, நான் இதில் நான் நஷ்டப்பட்டிருக்கேன், என் வழி என்னோடது, நான் வரேண்ணா நல்லா இருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிறார் கமல். இதுதான் அதுக்கு பொருள். அப்புறம் நீங்கள் என்ன பண்ண, தம்பி என்ன தம்பி போறியா அப்படின்னா, இல்லைண்ணா பிரச்சாரத்துக்கு கூப்பிடுங்க, அன்றைக்கி வந்து எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர் ரொம்ப வல்லவர், நான் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அந்த ஒன்று விட்ட வீடு பக்கத்தில் இருக்கான்லண்ணா அவனை 2 வாரத்தை திட்டிட்டு நான் போயிடுறேண்ணா வரேண்ணா அப்படின்னு போயிட்டு. இதான் நடந்துக்குது. காட்சியாக எடுக்கணும்னா இதுதான் நேற்று நடந்தது. மக்கள் நீதி மைய தொண்டர்களுக்கு நேற்று நடந்தது வந்து ஒரு ஷாக். ஆங்கில பத்திரிகையும் சரி தமிழக பத்திரிகையும் சரி அதிர்ச்சி அப்படின்றத செய்தி வெளியிட்டிருக்காங்க.
ஒரு கூட்டணி விவகாரத்தில் கூட்டணி முறிவுன்னு வரும், இல்லை கூட்டணியில் மோதல்னு வரும், இல்லை கூட்டணி வெற்றிகரமாக கையெழுத்தாச்சுன்னு வரும். ஆனால் அதிர்ச்சின்னு செய்தி வந்தது கிடையாது. இது புதுசாக இருக்குது, தினுசாக இருக்குது. தெரில, கமல் சாருக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அவருக்கு ராஜ்யசபா வந்துச்சு. மக்கள் நீதி மையம்ன்ற அந்த கட்சியோட நிலைமையை நினச்சாதான் பாவம். ஏன்னா அது வெறும் கமல் சாரோட சொத்து கிடையாது. ஒரு சொல்லலாம், அதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் அந்த சட்டையில் அந்த கை சின்னம் போட்டுட்டு நின்று இருப்பான், யாரோ ஒருத்தன் பதிவு போட்டிருப்பான், யாரோ ஒருத்தன் போய் நான் கமல் சாரோட ஃபேனு, நான் மக்கள் நீதி மையத்துக்கு தான் ஓட்டு போடணும், அங்கே யாரோ 2 பேர் டீ கடையில் திட்டிருப்பாங்க அன்றைக்கே, நடிகனா நம்பி போகாதப்பா, அதெல்லாம் வந்து விட்டு போயிடுவாங்கப்பா எல்லாரும். எம்ஜிஆர் இதில் எல்லாரும் சொல்கிற ஒரு பெரிய பொய் என்ன தெரியுங்களா? எம்ஜிஆர் வந்து நடிகர். எம்ஜிஆர் இஸ் அ பார்ன் பொலிட்டீஷியன், இஸ் அ பார்ன் லீடர். அதாவது எப்படின்னா, பிறந்து கருத்து தெரிஞ்சு சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்கும் போதே தான் சம்பாதிக்கிற காசில் பசியில் யாருன்னா இருக்காங்க, ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லை அப்படின்னா கொடுத்தாரு பாருங்க, அந்த நொடி அரசியல்வாதி, நல்ல அரசியல்வாதி. கட்சியில் வந்து பேர் எடுத்து எம்எல்ஏ ஆகி அரசியல்வாதி ஆகல. என்றைக்கு சம்பாரித்த காசை 4 பேருக்கு தானமாக தர்மமாக வழங்கி தன்னோட தொண்டர்களை தூக்கி பிடிச்சி தன்னோட ரசிகர்களாக இருக்கிற காலகட்டத்திலே நல்லது செஞ்சாப்ப அப்போவே அரசியல்வாதியாக மாறிட்டார். மேயர் ஜெயலலிதா நடிகை, பார்த்து பெரியாரோட கொள்கையை பார்த்து, அண்ணாவோட தமிழை கேட்டு, அண்ணாவோட நடவடிக்கையை பார்த்து, எம்ஜிஆரோட அந்த வழியை பார்த்து, போன பாதையை பார்த்து அரசியல்வாதியாக மாறுறாங்க. இவங்க அரசியல்வாதியாக மாறலை. நேற்று அரசியல்வாதியாக கமல் அவர்கள் இருந்திருந்தார்னா கால் மேலே கால் போட்டு, சார் ராஜ்யசபா எம்பி ஆன பிரேமலதா விஜயகாந்த் எவ்வளோ சீட்டு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட். இதைத்தான் வந்து சிபிஎம் கேட்குறாங்க, சிபிஐ கேட்குறாங்க, சொல்லலை, கேட்டாங்க, யாருக்கும் மறைச்சிட்டாங்க. அதை மறைச்சாச்சு, அது அப்புறம் பார்த்துக்கலாம், தலைவர் முடிவு பண்ணு. எந்த கமிட்டி வச்சுருக்காங்களே நடுவில், எதுக்கு? உண்மையை மறைக்கிறதுக்கு. இப்போ கார்ப்பரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாளி இருப்பாப்புல, அந்த தொழிலாளிக்கு வந்து ப்ரொமோஷனோ இல்லை எதுவும் வந்திருக்காது, இன்னொருத்தருக்கு கொடுத்துருப்பாங்க ப்ரொமோஷனு. ஆனால் அவர் ப்ரொமோட் ஆக போகிறாருன்றது அவருக்கு ஒண்டி தெரியும். மிச்ச சக தொழிலாளர்கள் அதை மறைச்சி வச்சுருப்பாங்க, அந்த ஜிஎம்ஓ இல்லை சிஓஓ. கடைசி நேரத்தை தெரியும் போது அவர் ப்ரொமோட் ஆகிட்டு அவர் அந்த சேரில் இருந்து உட்காந்து இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. அது ஆர்டர் வந்து 2 months ஆயிடுச்சுப்பா, மேனேஜ்மெண்ட் டிசிஷன், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் டிசிஷன் தான் இங்கே ஆச்சு. அந்த கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கமிட்டி தான் அந்த ஜிஎம், சிஇஓ, சீஃப் எடிட்டர்லாம். மேலே போர்டு இருக்குது பாருங்கள், அதுதான் ஸ்டாலின் அவர்கள். இந்த கீழே மற்றவங்களுக்கெல்லாம் அந்த பதவி கிடைக்காம போனது தான் விசிகா, மக்கள் நீதி மையம், சிபிஐ, சிபிஎம், எம்டிஎம்கேலாம். இதில் ஐயூஎம்எல் போன்ற கட்சிக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. காரணம் என்னென்னா 3 கொடுத்தாங்க, 3 தோற்று போயிட்டோம், என்னத்தான் போய் சொல்லி கேட்க. ஆனால் ஐயூஎம்எல்லை விட இல்லை. ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்குது, இஸ்லாமியோட பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனை வந்து எல்லாருமே குறைக்கிறாங்க. பாஜக மட்டும் செய்யலை, அது இன்டெரக்டாக காங்கிரஸும் செய்கிறாங்க, மதச்சார்பற்ற அரசியல் சொல்லக்கூடிய எல்லாருமே அதை செய்கிறாங்க. அப்படிங்கிறதான் வந்து எல்லாருமே வைக்கக்கூடிய விமர்சனம். அது அதையும் ஒதுக்கி தர முடியாது சார். அதாவது திமுகவில் நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஹஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு பேச்சாளர் இருக்கார், இளம் வயசு, மருத்துவர், நல்ல படிப்பு, தவறான வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். மாணிக்கம் தாக்கூர் ஒவ்வொரு நாளும் ட்வீட்டு போடும்போது வீழ்ந்தன் எந்த நினைத்தாயோ அப்படின்னு போது, அப்பா யார்ப்பா ஊந்தது, யாருன்னா இருக்கீங்களாப்பா அப்படின்னு நாகரிகமாக கிண்டல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது. ஒரு எம்பிக்கு நிகராக இங்கே இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மருத்துவர், பேச்சாளர் கருத்து. அப்புறம் மாணிக்கம் தாக்கூர் ட்வீட்டு போடுறாரு, எங்களுக்கு மரியாதை தான் முக்கியம்னு. இவர் ட்வீட்டு போடுறாரு, ஹஃபீசுல்லா டாக்டர். எந்த மரியாதை? முதல் மரியாதையா, காதலுக்கு மரியாதையா, ஊர் மரியாதையா, உள்ளூர் மரியாதை, சொந்த பந்த மரியாதையா அப்படின்னு நக்கல் பண்ணி விளையாடுறாரு. அப்போ அந்த அந்த தன்னோட கட்சி தலைமையை ஏதோ ஒரு பிரச்சனைனா கேள்வி கேட்குற அளவில் இருக்கிற பண்ணுறாங்க. இப்போ நாசருக்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க, அதே மாதிரி மஸ்தானுக்கு கொடுக்குறீங்க. அது மாதிரி இன்னொரு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புக்கு நீங்கள் ஒரு 10-16 இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் வரணும் திமுகலேருந்து. அதுதானே முக்கியம். நீங்கள் வந்து சாதி ரீதியாக பார்த்து தானே அங்கங்கே தயார் பண்ணுறீங்க. ஆம்பூர், அதுக்கப்புறமா வந்து தேடி போகிறீங்க, வாணியம்பாடி, ஆம்பூரை. ஏன் ஆர்கே நகரில் ஒரு இஸ்லாமியரை ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு தோண மாட்டேங்குது? இல்லை வந்து உங்களுக்கு ராயபுரத்தில் ஏன் ஒரு மைக்கேலையோ ஒரு ஆல்பர்ட்டையோ தயார் பண்ணணும்னு தோண மாட்டேங்குது? அப்படியே மீறி ஒரு சில நேரத்தில் தயார் பண்ணால் அது ஃபெயிலியராக வேறு போகும், அதுவும் இருக்குது பிரச்சனை. பட் ஆனால் அது ப்ராசஸ். கிறிஸ்டின்ஸுக்கோ கிறிஸ்டின் அமைப்பு வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. கிறிஸ்துவர்கள் அந்த கட்சியில் நல்லா இருக்கும். அண்ணா திமுகவில் வந்து இப்போ இன்றைக்கி பெஞ்சமினுக்கு சீட்டு கொடுக்குறீங்க, ஒரு பெஞ்சமின் பத்தாது, அது மாதிரி நிறைய பேர் இருக்கணும். ஒரு அப்துல் ரஹீமுக்கு கொடுப்பீங்களான்னு தெரியல, நான் ஆவடியில் சீட்டு, அது மாதிரி ஒரு ஆள் பத்தாது, நிறைய பேர் இருக்கணும். இப்போ தமிழ் மகன் ஹுசேன் வந்து ஒரு ஆளாக இருக்கிறார் பக்கத்தில், அது மாதிரி ஒருத்தர் பத்தாது. அப்போது திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக, அண்ணா திமுக இந்த இஸ்லாமியருக்கு வேண்டப்பட்ட கட்சி, கிறிஸ்துவர்களுக்கு வேண்டப்பட்ட கட்சி அப்படி இருக்கக்கூடாது. அவங்க மொத்தமாக தமிழக மக்களில் அவங்கள எல்லாத்தையுமே தூக்கியிருக்கணும்.
அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து இப்போ கிறிஸ்டின்ஸும் முஸ்லீம்ஸும் வந்து அரசியலில் இன்னும் மேம்படலை அப்படின்னா அது திராவிட கட்சிகளோட பலவீனம். அதை புரிஞ்சுக்கணும். அவங்கள சிறுபான்மையாக பார்க்கக்கூடாது, தமிழர்களாக பார்க்கணும். அங்கே தான் அதுதான் அண்ணா சொல்லி கொடுத்துட்டு போனார். தமிழ் தானே பேசுகிறாங்க, அப்போ நம்மள ஒருத்தவங்க தானாங்க. அது எப்படி நீங்கள் சாமி வேறு வேறு கும்பிட்றதுனால பிரித்து பார்ப்பீங்க? சாமி வீட்டில் கும்பிட்றாங்க. நாட்டுக்குன்னு வரும்போது மொழி தான் முக்கியம். அதுதான் தமிழ்நாடை மற்ற மாநிலத்தோட பிரிக்கிறது. ஆனால் அந்த தன்மையை இன்னும் கூர்ந்து கவனிக்கல. அதனால தான் வந்து உங்களுக்கு எஸ்டிபிஐ தேவைப்படுது, ஐயுஎம்எல் தேவைப்படுது, மனிதநேய மக்கள் கட்சி தேவைப்படுது, அப்புறம் தௌஹீத் ஜமாத்தோட சப்போர்ட் தேவைப்படுது. எல்லாம் ஏன் தேவைப்படுது? அந்த சொந்த கட்சியில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால தான் இது தேவைப்படுது. பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி.